Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம ஒரு knitting class தான் பார்க்க போறோம். அதுவும் வந்து லாஸ்ட் பேசிக் knitting class தான் இது. bind off பண்றது எப்படி அப்படினு பார்க்க போறோம். bind offனா ஒண்ணும் இல்ல, லாஸ்டா வந்து எப்படி வந்து முடிக்கணும் அப்படினு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, ரெண்டு இதை வந்து ஒண்ணா knitting stitch போடுற மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த ரெண்டுத்தையும் வெளியில கழட்டி விட்டுட்டு இந்த பக்கம் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு புதுசாக எடுத்ததை திருப்பியும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடே வந்து மாட்டிடணும். இதே சேம் ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணணும். திருப்பியும் வந்து ரெண்டு ஸ்டிச்சை எடுத்து நிட்டிங் போட்டுட்டு அந்த புதுசாக எடுத்ததை திருப்பியும் வந்து அதே இதில் வந்து மாட்டிடணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லாமே பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து நம்ம இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா டுட்டோரியல்ஸும் பார்த்து நல்லா வந்து போட்டு பழகிக்கோங்க. அந்த ரெண்டு கேஸ்டானையும் வந்து ஒன்றா வச்சு நிட் பண்ணுறோம். புதுசாக வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு திருப்பியும் வந்து மாட்டிடணும். அவ்வளோதான். இப்போது இன்னொரு மெத்தட் கூட இருக்குது, அதுவும் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த செகண்ட் மெத்தடில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட்டு வந்து அந்த சிங்கிள் கேஸ்டான் மட்டும் எடுத்துகிட்டு அதில் வந்து நெட் ஸ்டிச் போட்டுக்கணும். போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து கழட்டி விட்டுறணும். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கோங்க, இன்னொன்றுத்துக்கும் நெட் ஸ்டிச் போட்டுக்கோங்க, கழட்டி விட்டுடுங்க. இப்போது ரைட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா ரெண்டு கேஸ்டான் இருக்கும். இதை வந்து லாஸ்ட்டில் இருக்கிறத முன்னாடி இருக்க ஸ்டிச்சில் கொண்டு வந்து அதை வந்து அப்படியே வெளியில் எடுத்துடணும். நம்ம லூப் ஸ்டிச்சுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்போம். நான் வந்து அப்போவே சொன்னேன், நம்ம வந்து பைண்ட் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டிச் எடுக்கும்போதும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஏற்கனவே வந்து ஒன்று இருக்கும். திருப்பியும் வந்து ஒரு நெட்டு போட்டு கிளட்டுறோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைடு திருப்பியும் வந்து ரெண்டு வந்துடும். அது வந்து லாஸ்ட்டாக இருக்கிறதுலேருந்து ஃபஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்சை வந்து வெளியே எடுக்கிறோம். இந்த ரெண்டு மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பண்ணும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போவே தெரியுது, ஒரு இதுவாக வந்து நம்மளுக்கு க்ளோஸ்ட் ஆகிட்டே வருது. சேம் ப்ரொசீஜர் அந்த ஃபுல் ரோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் எது போட்டாலும் லாஸ்ட்டாக வந்து முடித்ததுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டிச் தான் வந்து நம்ம போடணும். அப்போ தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஜெக்ட் வந்து எண்ட் ஆகும். இந்த செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சை லாஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளேருந்து வெளியில் எடுக்கிறது. பட் போட ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து சித்திரமும் கைப்பழக்கம் மாதிரி நம்ம வந்து எதுவும் வந்து பழக ஈஸியாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இந்த பைண்ட் ஆஃப் பண்ணுறதுல இல்லை லாஸ்ட் டுட்டோரியல்ஸில் எந்த டவுட்ஸ் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து முடிக்கிறோம் பாருங்கள். முடிச்சிட்ட உடனே பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நாட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஒரே ஒரு ஸ்டிச் இருக்கும். அதை வந்து நம்ம அப்படியே வெளியில் எடுத்தோன்னா, இப்படி இழுத்தோன்னா ஒரு பக்கம் வந்து நல்ல நூல் வந்துகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து அது டைட்டாக இருக்கும். அந்த டைட்டாக இருக்க பக்கம் இழுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம் நூலை. அவ்வளோதான். இன்றைக்கி பைண்ட் ஆஃப் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இன்னும் அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.